வணக்கம். எனது பெயர் ரிஷி. ஒரு கல்லூரி பட்டதாரியாக நீங்கள் எதிர்பார்ப்பது உங்கள் துறையில் ஒரு தொழிலை தேடிக்கொள்வதை சாத்தியப்படுத்தும் பட்டத்தை பெறுவதாகும். இவ்வாறான நிலைமை கடுமையாக விரக்தி அளிப்பது மாத்திரமன்றி ஒரு சவாலாகவும் அமைகின்றது. இருப்பினும் மென்பொருள் துறையில் பணியாற்றுவதுதான் உங்கள் இலக்காக இருந்தால் இந்த பிரச்சனை பெரிதும் கவலைப்படக்கூடிய ஒன்றாக தென்படாது. ஏனெனில் இவ்வகையான வேலைகள் பெரும்பாலான தொழில்களின் சராசரி வளர்ச்சியை விட அதிகமானதாக இருக்கும் என்று புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. மென்பொருள் பொறியியல் என்பது தெரிவு செய்வதற்கு மிகச்சிறந்த துறையொன்றாகும். ஏனெனில் இந்த துறை மிகவும் பரந்தது என்பதோடு கணினி செயலிகள் மற்றும் முறைமைகள், அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் என இரண்டிற்கும் தொடர்புடைய பல்வேறு பகுதிகளையும் உள்ளடக்கியது. இது உங்களுக்கு விருப்பமான பகுதி அல்லது பகுதிகளில் வேலை செய்வதை சாத்தியமாக்குகின்றது. உதாரணமாக, சில மென்பொருள் பொறியியலாளர்கள் கணினி தகவல் முறைமைகள், அதாவது கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் உருவாக்குவதில் தமது நாட்களை செலவிடுகின்றனர். ஏனையவர்கள் இணைய பக்கங்கள், அதாவது வெப் பேஜஸ் உருவாக்குவதிலோ அல்லது நிறுவனம் ஒன்றின் வலையமைப்பு, அதாவது நெட்வொர்க் பாதுகாப்பை மேம்படுத்துவதிலோ தமது திறமைகளை பயன்படுத்துகின்றனர். நீங்கள் எந்த திசையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது முற்றுமுழுதாக உங்கள் கைகளிலேயே தங்கியுள்ளது. நீங்கள் பெரும்பாலும் எந்த தொழில்துறையிலும் வேலை செய்யலாம். ஏனெனில் அவை அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் மென்பொருள்களை பயன்படுத்துகின்றன. சுகாதார சேவைத்துறை, விவசாயத்துறை, விளையாட்டுத்துறை போன்ற அனைத்து விதமான துறைகளிலும் மென்பொருள் சார்ந்த வேலைகளில் நீங்கள் வேலை செய்யலாம். அல்லது இலாப நோக்கற்ற ஒரு விடயத்திற்காக வேலை செய்வது உங்கள் விருப்பமாக இருந்தால் அதனையும் மேற்கொள்ளலாம். அத்தோடு சில தொழில்கள் மிகவும் தனிமையானதாக அமைந்திருக்கும். ஏனெனில் அனைத்து வேலைகளையும் நீங்கள் தனியாகவே செய்து முடிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் மென்பொருள் பொறியியலாளர் தொழில் அவ்வாறான ஒன்றல்ல. இங்கு தனிநபர்கள் ஒரு குழுவாக இணைந்தே வேலைகளில் ஈடுபடுகின்றனர். நீங்கள் இரண்டாவது வகையினராயின் இந்த தொழில்துறை மேலும் இலகுவாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் ஒரு திறமையான குழு உறுப்பினராக இருப்பதற்கு அவசியமான சில மென்திறன்கள் உங்களிடம் இருக்க வேண்டும். தொடர்பாடல் திறன், சிறந்த செவிமடுக்கும் திறன் மற்றும் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளும் திறன் ஆகியன அவற்றில் அடங்கும். நீங்கள் இந்த திறன்கள் அனைத்துடன் தான் ஆரம்பிக்க வேண்டும் என்ற அவசியமல்ல. காலப்போக்கில் நீங்கள் அவற்றை கற்றுக்கொள்ளவும் முடியும். மேலும் நீங்கள் புதிய மென்பொருளை உருவாக்குவதாக இருந்தாலும் அல்லது ஒரு நிறுவனத்தின் தற்போதைய மென்பொருள்கள் ஏன் தொழில்படுவதில்லை என்பதை கண்டறிவதில் உதவுவதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு மென்பொருள் பொறியியலாளராக செயற்படும் போது இவற்றில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் உங்கள் நேரத்தை செலவிடலாம். ஒரு பிரச்சனையை எடுத்து அதற்கான மூல காரணத்தை கண்டறியும் வரை அதனை துண்டு துண்டாக உடைத்து ஆராய விரும்புபவர்களுக்கு இந்த தொழில் மிகவும் விருப்பத்துக்குரிய தெரிவாக அமையும். எனவே உங்களை சிறந்த ஊதியத்தை பெறும் தொழில் வல்லுநராக விரைவாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு தொழில்துறையை நீங்கள் எதிர்பார்ப்பதாக இருந்தால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தொழில்துறையாக மென்பொருள் பொறியியல் துறை காணப்படுகின்றது. முறையான கல்வி மற்றும் தொழில் அனுபவம் மூலம் நீங்கள் அதனை விட அதிக ஊதியத்தை பெறலாம். அத்தோடு மேலும் பல சலுகைகளும் காத்திருக்கின்றன. உங்களது எதிர்காலம் சிறப்பானதாய் அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.